லாஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கரியிங் செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன் அதே மாதிரி க்ளோஷர் பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஜெனரேட்டர்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நார்மல் ஃபங்க்ஷனில் வந்து இன்கேஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த கொடுக்குற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே போயிடும். பட் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மல்டிபிள் வேல்யூஸ் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். எது மூலிமா அப்படின்னா ஈல்டுன்ற ஒரு கீவேர்ட் மூலிமா சேம் ரிட்டர்ன் மாதிரியே தான் ஆக்ட் ஆக போகுது. பட் ஈல்டில் ஒரு வேல்யூ கொடுப்பேன், அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸிக்யூஷன் அப்படியே வந்து பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்து இருக்க லைனுக்கு வந்து மூவ் ஆகிட்டு மற்ற ப்ராசஸ்லாம் ஓகேவா மற்ற டாஸ்க்லாம் பண்ணிவிட்டு திரும்ப எப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறனோ ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறனோ எங்கே எனக்கு பாஸ் ஆச்சு அதுலேருந்து ரெஸ்யூம் ஆகும். ஓகேவா இதில் வந்து நெக்ஸ்ட்டுன்ற ஒரு மெத்தட் மூலிமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த மல்டிபிள் வேல்யூஸை நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். சரியா, அது எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா நார்மலாக ஃபங்க்ஷன் கீவேர்டு கொடுத்துட்டு இதில் ஸ்டார்ன்ற இந்த பர்டிகுலர் சிம்பிள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடிஷ்னலாக ஆட் பண்ணுவீங்க. ஓகே, ஃபங்க்ஷன் கீவேர்டுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் ஒரு நேம்னா கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இதில் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் இந்த நேம் நீங்கள் இதனால் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி தான் எதுவும். ஜஸ்ட் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் கீவேர்டுக்கு அப்புறம் நான் ஸ்டார்னு ஒன்று கொடுக்குறேன், அவ்வளோதான். என்னோட கர்சர் கொண்டு போனேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட்டர் நீங்கள் வந்திருக்கா ஜெனரேட்டர்னு வரும். சரியா, இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக ரிட்டன் கீவேர்டு கொடுப்பீங்க. கரெக்டாக ரிட்டனுக்கு பதிலாக நீங்கள் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஈல்டுன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க. ஈல்டில் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 3 வேல்யூ வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, நார்மலாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி அதே மாதிரி தான் ஈல்டு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன், அதே மாதிரி செகண்ட் வேல் தேர்ட் வேல். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் ஹோல்ட் பண்ணியிருக்குல்ல. இப்போது ஆல்ரெடி நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார் லூப் பார்த்தோம் இல்லையா. ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ன்ற அந்த ஐட்ரேட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம் மல்டிபிள் வேல்யூஸை நம்ம வந்து ஒரே டைமில் அக்சஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன்லேயும் மல்டிபிள் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். சரியா, நார்மலாக இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து இருக்க வேல்யூ அக்சஸ் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். சரியா, அதை நான் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு வேலையும் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இங்கே ஜெனரேட்டர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே கால் பண்ணுறீங்க. சரியா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணேன் அப்படின்னா இது ஒரு ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். சரியா, இதில் ஒவ்வொரு வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட்ன்ற மெத்தட் மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். console.logல இப்போது அந்த ஜெனரேட்டர் இந்த ஐட்ரேட்டர் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல இதை கால் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேல்யூ அக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ டாட் நெக்ஸ்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே வேல்யூ வந்து ஃபஸ்ட் வேல்யூன்னு இருக்கா. ஸோ இந்த ஈல்டில் வந்து என்ன வேல்யூ நான் கொடுத்துருக்கணும் ஸ்ட்ரிங்கில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கிறதுனால அது அப்படியே என்ன பண்ணியிருக்கு இந்த நெக்ஸ்ட்ன்ற மெத்தட் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஆப்ஜெக்ட்டில் வேல்யூன்ற அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து இங்கே ஈல்டில் வந்து நான் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கணும் அது அப்படியே எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அதே மாதிரி டன்னில் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. டன் ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா ஸ்டில் இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகலை, அந்த எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். கம்ப்ளீட் ஆகாதனால தான் டன் ஃபால்ஸ்னு வந்திருக்கு. சரியா, இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ கொடுத்துட்டு இந்த 4th லைனில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகிட்டு அடுத்து இன்கேஸ் நான் வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எழுதுனேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஐம் எக்ஸிக்யூட்டிங் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஈல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு புறம் நான் கால் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனில் எது ஈல் பண்ணுதோ அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ்லாம் மற்ற டாஸ்க்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிடும். கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனில் வேல்யூவில் ஃபஸ்ட்டு அதே மாதிரி டன் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி ஐம் எக்ஸிக்யூட்டிங் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஈல் ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் திரும்பவும் ஒரு முறை console.logல ஜெனரேட்டர் அந்த ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டை கால் பண்ணி டாட் நெக்ஸ்ட். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்லேயே அந்த மீனிங் நெக்ஸ்ட்ன்ற இருக்குல்ல நெக்ஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஈல்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் அந்த மெத்தடை கால் பண்ணி அடுத்து ஒவ்வொரு வேலையும் என்ன பண்ணலாம் ரிட்டர்ன் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் கால் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து
ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணது அந்த ஆப்ஜெக்ட்டில் வேல்யூன்ற ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் வேல் டன் வந்து ஃபால்ஸ். அதே மாதிரி ஐம் எக்ஸிக்யூட்டிங் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஈல் ஸ்டேட்மெண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் இங்கே தானே ஒரு ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு வேல்யூ அக்சஸ் பண்ணணும். ஜெனரேட்டர் டாட் நெக்ஸ்ட் கொடுத்து அப்படின்னா நெக்ஸ்ட் இதை ஈல் பண்ணியிருக்கு செகண்ட் வேல் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு என்ன இருக்குது, ஒரு ஆப்ஜெக்டாக எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா, வேல்யூவில் செகண்ட் வேல் டன் வந்து ஃபால்ஸ். ஏன்னா இன்னமும் எனக்கு இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஏன்னா இன்னொரு ஈல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப நெக்ஸ்ட்டு கன்சோல்டட் லாகில் ஜெனரேட்டர் டாட் நெக்ஸ்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூவில் தேர்ட் வேல் டன் ஃபால்ஸ். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஈல் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. இப்போ திரும்ப நான் 3 முறை ஈல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா 3 முறை தான் அந்த ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டை நான் கால் பண்ண முடியும். சேம் ஃபார் லூப் மாதிரி தான். இப்போ எனக்கு 1லேருந்து 3 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து 3 வரைக்கும் தான் வரும். 4 வரும்போது ஃபால்ஸ் ஆகிடும். கரெக்டாக அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ ஈல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் அவ்வளோ முறை தான் என்னால் வந்து வேல்யூ அக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் 4th டைம் நான் கால் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஈல்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நார்மலாக நீங்கள் கன்சோல் டாட் லாக் கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக என்ன அஸ்யூம் பண்ணணும், ரிட்டனில் வந்து அன்டிஃபைன் அஸ்யூம் பண்ணணும். அதுவே வந்து டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண அப்படின்னா அதோட டிஃபால்ட் வேல்யூ அன்டிஃபைனாக ரிட்டர்ன் பண்ணணும். சேம் அதே மாதிரி தான் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன்லையும் ஈல்ட் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு 3 முறை கால் பண்ணிவிட்டு 4th டைம் நான் கால் பண்ணேன் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதா கன்சிடர் பண்ணணும். சரியா, இப்போ இங்கே நான் 4th டைம் கால் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 11th லைன் கால் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 15, 16ல் நான் கால் பண்ணியிருக்கேன். 17th கால் பண்ணும்போது எனக்கு வேல்யூவில் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ற அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு டன் வந்து ட்ரூன்னு வரும். ஏன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிசிட்டாக வந்து என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதா கன்சிடர் பண்ணோம். கன்சிடர் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து அன்டிஃபைன் எடுத்துக்கும். அதே மாதிரி டன் வந்து ட்ரூ. டன் எப்போ ட்ரூன்னு வருதோ அப்போது இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா, இப்போது திரும்பவும் நான் எக்ஸிட் பண்ண அப்படின்னா வேல்யூ அன்டிஃபைன் வருதா. இப்போது இங்கே நானே இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டாக ரிட்டர்ன்ற அந்த கீவேர்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபைனல் வேல்யூன்னு சொல்கிறேன். ஃபைனல் வேல்யூ நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4th நான் கால் பண்ணும்போது இதை நான் கமெண்ட் பண்ணுறேன். 4th டைம் கால் பண்ணும்போது வேல்யூவில் என்ன இருக்குது, ஃபைனல் வேல் அப்படின்ற அந்த வேல்யூ ஸ்டோராக இருக்கா, இந்த ஸ்ட்ரிங் ஸ்டோராக இருக்கா வேல்யூன்ற ப்ராப்பர்ட்டியில். ஸோ டன் வந்து ட்ரூன்னு வருது. ஏன்னா எப்போ இந்த ரிட்டர்ன் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரீச் ஆகுதோ அந்த ஃபங்க்ஷன் அப்போது வந்து இதோட எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு வேல்யூ நான் கொடுத்துருக்கேன்னா கொடுத்த வேல்யூ வந்து இந்த பர்டிகுலர் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே போயிடும். சரியா, அதனால தான் எனக்கு இங்கே வேல்யூவில் வந்து ஃபைனல் வேல் அதே மாதிரி டன் வந்து ட்ரூன்னு வந்துருக்கு. சரியா, இப்போ நீங்கள் இந்த வேல்யூ மட்டும் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா என்னது, இது ஒரு ஆப்ஜெக்டாக நெக்ஸ்ட்ன்ற மெத்தட் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்போது திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூ அக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் வச்சு டாட் வைக்கும் போதே அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது வந்துருச்சா, வேல்யூன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி டன்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எனக்கு வேல்யூ மட்டும்தான் வேணும். டாட் வேல்யூ அதே மாதிரி ஒவ்வொன்று தான் நீங்கள் கொடுத்துக்கலாம். டாட் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இப்போது என்ன அந்த ரீலில் என்ன வேல்யூ வந்து ஹோல்ட் ஆகிருக்கோ அது அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட், தேர்ட், ஃபைனல். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரியா, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னா ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் நான் வந்து URL அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறேன். URL ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனை நான் மாற்றிடுறேன். ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ன்னு நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, ஸ்டார்ன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஈலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து HTTPS ஓகே இப்படி கொடுத்துட்றேன். ஓகேவா, அடுத்து ஈலில் பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் நேம் கொடுத்துடலாம். www.unitech.com அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாஷ் அடுத்து ஈல் பண்ணுறது வந்து பாத்தை வந்து ஈல் பண்ணுறேன். இங்கே வந்து ஹோம் பேஜ். சரியா, ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டை நான் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு லெட் ஆரிஜின் 1ன்னு கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுவேன். சேம் ஃபார் லூப் மாதிரி தான். அங்கே வந்து வேல்யூ வந்து திரும்ப லூப் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வந்து ஆரிஜின் 1 இந்த ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு வேல்யூவை நான் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் லாக் console.logல origin1.next
நெக்ஸ்ட்டை கால் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈல்ட் பண்ண வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் டாட் வேல்யூ. ஓகே, டாட் வேல்யூ. இப்போ இதை நான் கால் பண்ணேன் அப்படின்னா HTTPS இது வந்துருச்சா. அதே மாதிரி எவ்வளோ வேல்யூ 3 வேல்யூ ஈல்ட் பண்ணியிருக்கேன். 3 வேல்யூ ஈல்ட் பண்ணும்போது நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஓகே HTTPS www.unique.com அதே மாதிரி ஹோம் பேஜ் வந்துருச்சா. நான் 4th டைம் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ஈல்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் டிஃபால்ட்டாக வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அதுவே கன்சிடர் பண்ணிக்கும். இது ஒரு ஃபங்க்ஷன்றனால ஃபைனலாக எனக்கு என்னது அன்டிஃபைன்ட் அந்த வேல்யூ வரும். ஏன்னா வேல்யூ மட்டும் நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அன்டிஃபைன் வந்துருச்சுனாலே அது ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ டன் வந்து ட்ரூன்னு வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் டோட்டலாக வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே போயிடும். ஓகேவா. ஸோ இதுக்காக தான் மெயினாக ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. மல்டிபிள் வேல்யூஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்காக. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு முறையும் ஈல்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸிக்யூஷன் ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் அப்படியே பாஸ் பண்ணிவிடும். பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப எப்போ வந்து நான் நெக்ஸ்ட் மெத்தடை கால் பண்ணுறேனோ அப்போ எனக்கு என்ன ஆகும், அந்த எக்ஸிக்யூஷன் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. திரும்ப ரெஸ்யூம் ஆகும். திரும்ப அந்த ஈல்டுன்ற கீவேர்ட் ஈல்டுன்ற அந்த ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆகும்போது திரும்ப எனக்கு என்ன ஆகும், அங்கே இருக்க வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே என்ன ஆகும் அப்படின்னா பாஸ் பண்ணிவிடும். பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு என்ன ஆகும், மற்ற டாஸ்க்கெல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நான் எப்போ கால் பண்ணுறோம் அது வந்து திரும்ப வந்து நெக்ஸ்ட் மெத்தட் கால் பண்ண மல்டிபிள் ஈல்ட் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபைனலாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வரும்போது அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் அரே ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம்.